அனைவருக்கும் வணக்கம். நான் உதவி பேராசிரியை டாக்டர் எஸ்.என்.எஸ். கல்வியியல் கல்லூரி கோவை. இன்னைக்கு நம்ம கல்வி உளவியல் அப்படிங்கிற பாடப்பகுதியில தான் நம்ம முக்கியமான தலைப்பு பார்க்க போறோம். கல்வி உளவியல்ல 5ஆம் தலைப்பில் இருக்கக்கூடிய ஆளுமை அப்படிங்கிற பாடத்துல நம்ம ஆளுமையை அளவின் முறையில் பார்க்க போறோம். ஆளுமைனா என்ன அப்படிங்கிறது நம்ம இதுக்கு முந்தைய வீடியோவே பார்த்தோம். ஆளுமை அப்படிங்கிறது ஒருவருடைய தனித்தன்மை, திறன்கள் இந்த மாதிரி நம்ம வச்சுருக்கிறோம். அவருடைய செயல்பாடுகள் மீது தனித்தன்மை வாய்ந்த முன்னேற்றமான ஒரு முன்னெடுப்பு அப்படிங்கிற கருத்துக்களை நம்ம வலியுறுத்திட்டு இருக்கிறோம். இந்த ஆளுமையை அளவிடக்கூடிய முறைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். 2 வகையாக நம்ம ஆளுமையை அளவிடக்கூடிய முறைகள் நம்ம பார்க்கலாம். ஒன்று படக்காட்சிகள் முன்முறை, புறத்தேர்தல் முன்முறை அப்படின்னு சொல்லி 2 வகையாக பிடிக்கும். ஆங்கிலத்தில் இருக்கிறது ப்ரொஜெக்டட் அண்ட் நான் ப்ரொஜெக்டட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 முறைகள் மூலமாக ஆளுமையை முழுமையாக அளவிட முடியுமா அப்படின்னா முடியும். அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை என்ன பண்ணிக்கணும் பிரிச்சுக்கணும். படக்காட்சிகள் முன்முறைகளை வருதா அல்லது புறத்தேர்தல் முன்முறைகளை வருதா அப்படிங்கிறத பற்றி நம்ம முழுமையாக என்ன பண்ணணும் பிரித்து அந்த கருத்துக்களை நம்ம பதிவு செய்யலாம். ஃபர்ஸ்ட் நம்ம படக்காட்சிகள் முன்முறைகள் என்னென்ன முறைகள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஒன்று அகவை முறை, இன்னொன்று புறவை முறை. அகவை முறைகள்னா என்னென்ன, அதன் மூலமாக எப்படி நம்ம ஆளுமை அளவிட முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று சுயசரிதை, 2வது தன்வரலாற்று முறை, 3வது வினாநிரல் முறை, 4வது பேட்டி முறை. இந்த 4மே என்ன சொல்றோம்னா அகம், அகம்னா உள்ளம், அகவை மூலியமா அதாவது அவங்க உள்ளத்துல என்ன நினைக்கிறாங்கிறத அந்த ஆளுமை கூறுகளை நம்ம அளவிடுவதற்கு இந்த முறைகள் நமக்கு பயன்படுது. 2வது புறவை முறைகள். புறவை முறைகள்லாம் நம்ம புற செயல்பாடுகளான வச்சு அளவிடக்கூடிய முறைகளை தான் நம்ம என்ன புறவை முறைன்னு சொல்றோம். அதில் நம்ம ஆளுமை பட்டியல், உற்று நோக்கல் முறை, தள அளவு, சரிபார்ப்பு பட்டியல் இந்த மாதிரியான உளவியல் முறைகளை பின்பற்றி நம்ம என்ன செய்யலாம், புறவை முறைகள் மூலமா அளவிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சுயசரிதைனா என்னன்னு பார்க்கலாம். அகவை முறைகளில் ஒரு முக்கியமான முறை தான் சுயசரிதை. சுயசரிதை முறை அவங்களுடைய வரலாற்றை பிறர் எழுதுறது தான் சுயசரிதை அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சுயமா எழுதுறது தான் சுயசரிதை அப்படிங்கிற கருத்துக்களும் இருக்குது. 2 வகையான கருத்துக்களும் இருக்குது. ஏன்னா தன் வரலாற்று முறையை தான் நம்ம என்ன சொல்லுவோம், தன் வரலாற்றை தானே எழுதுறது தன் வரலாற்று முறைன்னு சொல்லுவோம். ஆனால் சுயசரிதையை ஒருத்தருடைய வரலாறு, ஃபார் எக்ஸாம்பிள் அப்துல் கலாம் அவருடைய வரலாறு இன்னொருத்தர் எழுதுறது சுயசரிதை முறை. அவருடைய வரலாறு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு காந்திஜியோட சத்திய சோதனை எடுத்துக்கலாம். அவருடைய சத்திய சோதனை அப்படிங்கிறது அவருடைய தன் வரலாறு நூல். அவருடைய சுயசரிதையை தானே எடுத்து தன் வரலாற்று நூல்னு சொல்லுவாங்க. இந்த 2 மூலமாக அவருடைய ஆளுமை நம்ம என்ன பண்ணிட முடியும், துல்லியமாக அளவிட முடியும். 3வது வினாநிரல். வினாநிரல்ங்கிறது ஒரு வகையான கொஸ்டின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஒரு வினாநிரலை கொடுத்து அதன் மூலமாக அவங்க என்ன நினைக்கிறாங்க அந்த டாப்பிக்கை பற்றி அல்லது சமுதாயத்தை பற்றி அல்லது குறிப்பிட்ட நபரை பற்றி அந்த பர்சன் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத அளவிடக்கூடிய ஒரு முறை தான் வினாநிரல் முறை. வினாநிரல் முறை மட்டும் இல்லாமல் சுயசரிதை, தன்வரலாற்று முறை எல்லாமே முழுமையாக ஆளுமை அளவிடுதா அப்படின்னா இல்லை. எல்லா முறைகளிலுமே நிறைமுறைகள் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய முறைகள் என்னன்னு பார்த்தோம்னா பேட்டி என்கிற இன்டர்வியூ மெத்தட். பேட்டி முறை மூலமாக ஒருத்தருடைய சுயசரிதை மட்டும் இல்லாமல் ஒரு நிறுவனத்துடைய கருத்துக்களை நம்ம என்ன பண்ணிட முடியும், அளவீடு செஞ்சிட முடியும். இந்த எல்லா முறைகளுக்குமே வகைகள் இருக்குது. பேட்டி முறையாக இருக்கட்டும், தன்வரலாற்று முறையாக இருக்கட்டும், வினாவதி முறையாக இருக்கட்டும், வகைகள் இருக்குது. பேட்டி முறைக்கு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல், அன்கண்ட்ரோல் குரூப், அதாவது திட்டமிடப்பட்ட பேட்டி, பிளான் பண்ணி முன்கூட்டி சொல்லி நம்ம பேட்டிக்கு வரோம்னு சொல்லி எடுக்கக்கூடிய பேட்டி இருக்குது. சடனாக போய் அந்த ஸ்பாட்டுக்கு போய் அல்லது திடீர்னு உங்கள்கிட்ட ஒரு வினா கேட்கறது மூலமாக திடீர்னு ஒரு இன்டர்வியூ எடுக்கிறது மூலமாக எடுக்கக்கூடிய திட்டமிடப்படாத பேட்டியும் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொன்றுலையுமே ஒவ்வொரு முறைகளிலுமே நிறைய வகைகள் இருக்குது. சூழலுக்கு ஏற்ற மாதிரி, தற்காலத்தையும் முன்னேற்றத்துக்கு ஏற்ற மாதிரி, தொழில்நுட்பத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த முறைகள் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா மாறுபடுது. ஓகேங்களா? இப்போ நம்ம அகவை முறைகள் என்னென்ன பார்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா சுயசரிதை, தன்வரலாறு முறை, வினா வரிசை மற்றும் பேட்டி நேர்காணல் முறையை பார்த்துட்டு போகிறோம். அடுத்தது புறவை